கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். என் பேர் ஃப்ளாரன்ஸ். நான் சென்னையிலேருந்து வரேன். கடந்த 2024 என்னுடைய மகள் ஷேரன், மருமகன் கீர்த்திராஜன், அவங்க கனடாவில் வசிக்கிறாங்க. அவங்களுக்கு ஆண்டவர் ஒரு அழகான ஆண் குழந்தையை தந்து ஆசீர்வதித்தார். அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது முதலாவது ஆண்டவருக்கும் பிரதர் அங்கே போய் அவளுக்காக ஜெபிச்சார் கனடாக்கு. இங்கேயும் நான் ஒவ்வொரு முறையும் இந்த மீட்டிங்க்கு வரும்போதும் ஒவ்வொரு மாதமும் ஐயா கிட்ட ஜெபிச்சுப்பேன். அதனால கடவுள் அற்புத விதமாக பிரசவிக்க கிருபை செய்தார். அது மட்டும் அல்லாமல் கூடிய சீக்கிரத்திலேயே அவள் திரும்பிய பிரெக்னென்ட் ஆனா. அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நான் அப்போ கனடால தான் இருந்தேன். ஆனாலும் எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம். ஏன்னா உடனே பிரசவிக்கிறதால அவளுடைய உடல்நிலை எப்படி இருக்குமோ, குழந்தை எப்படி பிறக்குமோ என்று பயந்த. கடந்த ஜூலை மாதம் தான் நான் இந்தியாவுக்கு ஒவ்வொரு மாதமும் கூட்டம் அட்டென்ட் பண்ணுவேன். பிரதர்கிட்ட ஜெபிச்சுப்பேன். பிரதர் எனக்கு ரொம்ப ஆறுதலா நல்ல ப்ராப்பர்சி சொல்வாரு. கண்டிப்பா நீ பயப்படாத மகளே, ஆண்டவர் ஷேரன் நல்ல விதத்துல குழந்தை பெறுவாள் என்று சொன்னார். ஐயா சொன்ன விதமாக ஆண்டவருடைய பெரிதான கிருபையில கடந்த டிசம்பர் 3ஆம் நாள் ஷேரன் ஒரு அழகிய பெண் குழந்தை பிறக்க கிருபை செய்தாள். ஆண்டவருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஜெபித்த ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. என் பேரு ஜெஸ்ஸி. நான் காவல் கிணறுல இருந்து வருகிறேன். நவம்பர் மாதம் மீட்டிங் அட்டன் பண்ணினேன். அப்போ ஒரு பிரதர் சாட்சி சொன்னாங்க. அவங்க வலது கால ஹாஸ்பிட்டலில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே ப்ரேயர் பண்ணின பிறகு அது குணமாயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்போ என் கணவரை நினச்சி பார்த்தேன். ஏன்னா அவங்க காலுக்கு முட்டுக்கு கீழே ஒரு புண்ணு இருக்குது. அது வருஷ கணக்காக அதை நாங்கள் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பண்ண பிறகு மருந்து போட்ட பிறகு அது குணமாக்கலை. இங்கே மீட்டிங் வரும்போது அது குழுன்னு நல்லா அழுக்கி வாடை அடிச்சுட்டே இருந்துச்சு. அப்போ நான் மனசுக்கு நினச்சேன், கர்த்தாவே இந்த கால் எடுக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துடக்கூடாது. நான் ஏற்கனவே நிறைய சிலுவை அனுபவிச்சுட்டு இருக்கேன். இனி கால் எடுத்தாலும் அதுவும் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு பவியா சிஸ்டர் ஒரு பாடு பாடினாங்க. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பா உன் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகில் நீர் வேண்டுமே. அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் நான் ஏசப்பா நீங்க இல்லைன்னா என் வாழ்க்கையில் உள்ள சிலுவைகள் எல்லாம் என்னால சுமக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி பிரேயர். அந்த பாட்டு திரும்ப திரும்ப வரும்போது பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, எங்க கணவரை நினைச்சு பாருங்க ஏசப்பா. அடுத்தது உங்க கண்கள்ல கிருபை கிடைக்கும் போது அவங்க கையில இருந்த கோட்டர் பாட்டில் எடுத்துட்டு அதுல பைபிளை வைங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாள் அப்படி அந்த பாட்டில நான் ஒப்பு கொடுத்து கண்ணீரோட பிரேயர் பண்ணினேன். ஹாஸ்பிட்டல்ல கொண்டு சேர்த்திருந்தோம். அங்க சேர்க்கும் போது இவர் கிடையாது, ரத்தம் 4 பாயிண்ட், வெள்ளை அணுக்கள் கிடையாது, சிவப்பணு கிடையாது, ரத்த தட்டணுக்கள் 1,50,000 கவுண்டிங் லாஸ்ட் இருக்கணுமா. ஆனா இருந்தது வர 20,000. அட்மிட் பண்ணதோட 5 குறைஞ்சு 15,000 தான் இருந்து. குடல் எல்லாம் அல்சர், இல்லாத நோயே இல்லை. அடுத்தது காலில் அந்த புண்ணுக்கு பார்க்கும்போது அது வெரிகோஸ் வெயின் மாதிரி இருக்கு, அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி மரணத்தின் வாசல்ல இருந்த எங்க வீட்டுக்காரர ஆண்டவர் காலுக்காக தான் நான் பிரேயர் பண்ணினேன். ஆனா ஜீவனோடு மீட்டு இன்னைக்கு தந்திருக்காங்க. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஏற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தை சொல்லி பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க பரலோகம் வைத்திருக்கிற மங்கள வார்த்தை என்ன? தேவ சமூகத்திலே ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தர் கொடுத்த மங்கள வார்த்தையை எடுத்து வாசிப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிப்போம். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திற்கும் வரக்கூடிய பலன்கள் என்ன, தாழ்மையினால கிடைக்கக்கூடிய வெகுமதிகள் என்ன என்பதுதான் இந்த நாள் ஆசீர்வாதமான செய்தி. இந்த நாள் செய்தியின் தலைப்பு தாழ்மையினால் வரும் வெகுமதிகள். இந்த வசனம் சொல்லுகிறது தாழ்மை, அதை தொடர்ந்து வருகிற கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்கள் வாழ்க்கையிலே 3 காரியங்களை இந்த இடத்துல சொல்லுகிறது. ஐஸ்வர்யத்தை கொண்டு வருமாம், மகிமையை கொண்டு வருமாம்,
ஜீவனை கொண்டு வருமாம். ஆங்கில வேதாகமம் சொல்கிறது, த ரிவார்ட் ஃபார் ஹியூமிலிட்டி அண்ட் ஃபியர் ஆஃப் த லார்ட் இஸ் ரிச்சஸ் அண்ட் ஹானர் அண்ட் லைஃப். நல்ல செல்வங்களையும் ஐஸ்வர்யங்களையும் கொண்டு வருமாம். நல்ல வெகுமதி அப்படின்னா நல்ல ஹானர், நல்ல மதிப்பு மரியாதையை உங்களுக்கு வாங்கி கொடுக்குமாம். அது மட்டும் இல்லை, லைஃப், நல்ல ஆசீர்வாதமான ஒரு செட்டில்டு லைஃப், நல்ல பிரகாசமான எதிர்காலமுள்ள ஒரு லைஃப்பை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாராம். இப்போ எல்லாருக்கும் செல்வங்கள் வேணும், பணம் வேணும், ஐஸ்வர்யம் வேணும், நகை நட்டு வேணும், வீடு வாசல் வேணும், தோட்டம் துறவுகள் வேணும், எல்லாம் ஓகே, எல்லாருக்கும் விருப்பம், ஆண்டவர் கொடுப்பார். ரெண்டாவது, எங்கேயும் வெட்கப்பட்டு போகக்கூடாது. வெட்கப்பட்டு தலை குனிந்து நின்ற இடத்துல நமக்கு ஒரு தலை நிமிர்ந்து வாழக்கூடிய ஒரு நல்ல பேரும் புகழும் வேணும். இது உங்கள் எல்லாருடைய ஆசை. மூணாவது, உங்கள் லைஃப் இன்னும் செட்டில் ஆகாமல் இருக்குது, பிள்ளைகளுடைய லைஃப் இன்னும் செட்டில் ஆகாமல் இருக்குது. லைஃப் நல்லபடியாக பிள்ளைகளுக்கு செட்டில் பண்ணி ஆண்டவர் பிள்ளைகளை வாழ வச்சுட்டாருன்னா போதும். இது மூணும் விரும்பாத ஒருவர் கூட இங்கே இருக்க முடியாது. இந்த மூணும் இது கூட சேர்ந்து இன்னும் சில ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதற்காக ஒரே ஒரு நிபந்தனையை கர்த்தர் உங்கள் முன்னால் வைக்கிறேன். இதை இன்றைக்கி நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கணும்? அதுதான் இன்றைக்கி ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவருக்கும் இடையில் உள்ள ஒரு அக்ரிமெண்ட். ஆமீன். ஆண்டவர் இந்த செல்வங்களையும் வெகுமதிகளையும், நல்ல ஹானர், மதிப்பு மரியாதை, லைஃப்பில் நல்ல ஆசீர்வாதமான பிரைட்ஃபுல் ஃப்யூச்சர் எல்லாம் கொடுக்கறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் நீங்கள் ஆண்டவருக்கு என்ன கொடுக்கணும்னா, தாழ்மை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்கிற குணாதிசயங்களை ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். நீங்கள் செல்வங்களை எதிர்பார்க்கிறீர்கள், ஆனால் ஆண்டவரோ உங்களிடத்திலே சில நல்ல குணாதிசயங்களை எதிர்பார்க்கிறார். படிக்கிற பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா, படிக்காத பிள்ளைகளை பார்த்தா ஒரு மாதிரி அற்பமாக அப்படி பார்ப்பாங்க பாருங்கள், ஒரு மேட்டிமை. சிலர் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இன்றைக்கி ஈகோ, கணவன் மனைவிக்குள்ளால் பயங்கரமான ஈகோ. காரணம் என்னென்னா, தாழ்மை இல்லை. மனைவிக்கு புருஷன்கிட்ட தாழ்ந்து போனன்ற எண்ணம் கிடையாது, புருஷனுக்கு நான் எதுக்கு தாழ்ந்து போனோம் அப்படின்ற ஒரு மேட்டிமை. ரெண்டு பேருக்குள்ளால் ஒரு ஈகோ இருக்கிறதுனால அந்த ஈகோயிசம் அநேக பிள்ளைகளுடைய வளர்ச்சியை தடை செய்கிறது, அவர்களுக்கு வரவேண்டிய ஐஸ்வர்யங்களை தடை செய்கிறது, முன்னேற்றத்தை தடை செய்கிறது. இந்த ஈகோவினால் அநேக பெயர்கள் கெட்டு போகிறது. இந்த ஈகோவினால், அந்த தாழ்மை இல்லை, எல்லாத்துலேயும் மேட்டிமை பெருமை வந்ததுனால அவர்கள் தங்களுடைய எதிர்காலத்தையே இழந்து நிற்கிறதை இன்றைக்கு பார்க்குறோம். எனவே இன்னைக்கு உங்களால் கொடுக்க முடியாத ஒன்று ஆண்டவர் உங்களிடத்துல கேட்கல. குடிக்க முடியாததை கேட்டிங்கன்னா நீங்கள் யோசிக்கலாம், என்கிட்ட அது இல்லைப்பா, ஆண்டவர் உங்களை பார்த்து எனக்கு ஒரு 50 லட்சம் கொடுமா, உன்னை நான் செல்வந்தர் ஆக்குறேன்னு சொல்லலை. இன்றைக்கி நிறைய பேர் எனக்கு இந்த பணத்தை கொடு, உனக்கு இங்கே வேலை வாங்கி தரேன், அங்கே வாங்கி தரேன், இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு பணத்தை ஏமாத்துறவங்க இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவருடைய பணத்தை எதிர்பார்க்கவில்லை, உன்னுடைய நல்ல மனசை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உன்னுடைய திருக்கும் கேடும் நிறைந்த இருதயத்தை மாற்றி ஒரு நல்ல இருதயமாக உன் இருதயத்தை மாற்று போத, மீதி எல்லாத்தையும் நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறார். எத்தனை பேர் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமாம், இன்னைக்கு உங்கள் இருதயத்தில் ஒரு மாற்றம், கல்லான இருதயத்தை எடுத்து போடணும், மேட்டிமை நிறைந்த இருதயத்தை எடுத்து போடணும், தாழ்மையுள்ள ஒரு இருதயத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் இன்னைக்கு நம்ம படைக்க போகிறோம். திருக்கும் கேடும் நிறைந்த பாவம் நிறைந்த ஒரு இருதயத்தை எடுத்து போட்டு ஒரு பரிசுத்தமுள்ள நறுமணம் வீசுகிற ஒரு இருதயத்தை இன்னைக்கு ஆண்டவருக்கு படைப்போம். ஆண்டவர் உங்களுக்கு வேண்டியது எல்லாம் தருவார். ஹல்லேலூயா. இயேசுவாமி நமக்கு எல்லாத்துக்குமே ரோல் மாடலாக இருந்திருக்கார். எல்லாத்துக்கும் ரோல் மாடல். தாழ்மைக்கும் அவரை மாதிரி யாரையுமே நீங்கள் முன் நிறுத்த முடியாது. அவர் ஒரு பெரிய ராஜ அரண்மனையிலே பிறந்திருக்கலாம், ஒரு சாதாரண தச்சனுடைய வீடு அப்படின்னா, டெய்லி கூலி வேலைக்கு போகிற ஒரு சாதாரண கூலி வேலையாளுடைய குடும்பத்திலே தான் ஆண்டவர் பிறந்தார். அவர் ஒரு ராஜாதி ராஜாவாக இருந்தாலும் அவர் பிறப்பதற்கு தெரிந்தெடுக்கப்பட்ட குடும்பம் ஒரு தாழ்மையான சின்ன குடும்பம், ஏழ்மையான குடும்பம். தச்சு வேலை, கார்பெண்டிங் ஒர்க் பண்ணுகிறது தான் அவருடைய தகப்பனாருடைய வேலை. அப்படிப்பட்ட ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தார். அவர் பிறக்கும் பொழுது பெரிய பங்களாவிலேயோ இல்லைன்னா சின்ன பெரிய அரண்மனையிலேயோ பிறக்கவில்லை. எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட ஆட்டிடையர்கள் தங்களுடைய ஆடுகளையும் மாடுகளையும் கொண்டு நிறுத்துகிற பராமரிக்கிற ஒரு ஆட்டு தொழுவத்திலே, ஒரு மாட்டு தொழுவத்திலே தான் என் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பிறந்தார். பொதுவாக ராஜாக்கள் எல்லாம் குதிரையின் மேலே வருவாங்க, ஆனால் இயேசு கிறிஸ்து சவாரி செய்வதற்கு பயன்படுத்தின வாகனம் கூட எல்லாராலும்
சீன்னு சொல்லப்படுகிற கழுதையைத்தான் ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். பாருங்க, எல்லா இடத்திலும் தன்னை தாழ்த்தினார். சிலுவையிலே மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், அந்த தாழ்மையை இயேசு கிறிஸ்துவிடத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவிடத்தில் காணப்பட்ட அந்த மனத்தாழ்மை நீங்கள் எந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலும் இயேசுவாமி பெருமை பாராட்டுறதா நீங்கள் பார்க்கவே முடியாது. எல்லா இடத்திலும் அமைதியாக இருந்தார். ஒரு பெரிய தேவகுமாரனாக இருந்தும் தேவனுக்கு ஒப்பாயிருக்கிறதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தன்னை தாழ்த்தி அடிமை ரூபம் எடுத்து சிலுவை சாவை ஏற்கும் அளவிற்கும், அதுவும் கேவலமான சிலுவை சாவை ஏற்கும் அளவிற்கும் தன்னை தாழ்த்தி உலகத்திலே அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு ஆண்டவர் உங்களிடத்தில் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். நேற்றைக்கு வரைக்கும் இருந்த பெருமை உங்களை விட்டு வெளியேற வேண்டும். ஆமேன். ஆமாம், ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவரிடத்தில் காணப்பட்ட, இயேசு கிறிஸ்துவிடத்தில் காணப்பட்ட அந்த தாழ்மை என்கிற குணாதிசயம், ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் என்கிற குணாதிசயத்தை இன்றைக்கு உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இன்றைக்கி ஒரு ஸ்டார்டிங் தான். இந்த ஸ்டார்டிங் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண உடனடியாக செல்வங்கள் உங்கள் வீடு தேடி வருவதற்கு ஸ்டார்ட் ஆகும். ஹல்லேலூயா. எந்த இடத்துல வெட்கப்பட்டு தலை குனிந்து நின்றீர்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவார். யார் உங்களை அற்பமாய் நினைத்தார்களோ அவர்கள் மத்தியில் தலை நிமிர்ந்து நிற்க ஆண்டவர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. அது ஆண்டவருக்கு லேசான காரியம். எந்த மனுஷன் உன்னை பார்த்து நீ எந்த சூழ்நிலையிலும் விளங்காமல் போயிடுவ, நீ வளர்றதை நான் பார்த்துடுறேன், நீ பிச்சை எடுக்கிறத நான் பார்ப்பேன் அப்படின்னு எல்லாம் சொன்னவங்க முன்னால் ஆண்டவர் உங்களுக்கு நல்ல லைஃப் செட்டில்மெண்ட்டை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. ஆகாது என்று எல்லாராலும் ஒதுக்கி தள்ளப்படுகிற கற்களை மூளை கல்லாய் மாற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆமேன். ஆமாம், யாரும் தூக்கி எறிஞ்சிட்டாங்கன்னு ஒரு நாள் நீங்கள் கவலைப்படக்கூடாது. வேதத்தில் எப்தா என்று ஒரு மனுஷன் இருந்தான். அவன் எந்த தப்பும் பண்ணலை. அவங்க அப்பா தப்பு பண்ணினாரு. தப்பான உறவில் இந்த எப்தா பிறந்துட்டான். பிறந்த குடும்பத்தில் இவன் ஒரு வாலிபன் ஆகுனதற்கு பிறகு அவனுடைய குடும்பத்தார் எல்லாரும், நீ வளர்ந்துட்ட, இப்போ இதுக்கு மேலே இங்கே வச்சோன்னா நீ எங்கள்கிட்ட உடைமை கேட்ப, சொத்து கேட்ப, நீ தகாத உறவில் பிறந்தவன், அதனால் வீட்டை விட்டு வெளியே போயிருன்னே. அவர் வாலிப வயசில் இருக்கும் பொழுது அவனுடைய கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளினாங்க. துரத்தப்பட்ட எப்தான்னு பேர் கொடுத்துருக்கு வேதம். இவனை வெளியே பிடிச்சி தள்ளின உடனே இவங்க நினச்சாவன் எங்கேயோ ஒரு குண்டு குழியில் கிடந்து அவ்வளோதான் அவன் லைஃப் அழியன்னு. அப்படி யாராவது துரத்துனா அவர்களை அணைப்பதற்காக ஒரு நேச கரம், நேச மார்பு வெளியே நிற்கும். அதுதான் நீ தேடி வந்திருக்கிற இயேசுவின் மார்பு. ஹல்லேலூயா. அவனை பிடிச்சி தள்ளுனாங்க. அவன் தன்னுடைய தலையை எங்கே கொண்டு போய் முட்டிக்கிட்டு நின்னான் தெரியுமா? குப்பையில் இருக்கிறவனை கோபுரத்தில் தூக்கி உட்கார வைக்கிற இயேசுவினிடத்தில் போய் அவன் நின்றான். ஹல்லேலூயா. என்ன நடந்தது? ஆண்டவர் அவனை உருவாக்க ஆரம்பித்தார். ஆண்டவர் அவனை பராக்கிரமசாலியாய் மாற்றினார். நிறைய வெற்றிகளை குவிக்கக்கூடிய பிரசித்தி பெற்றவனாய் மாற்றினார். அவனுக்கு ஐஸ்வர்யம் வந்தது, கனம் வந்தது, நல்ல வாழ்வு வந்தது. இது மூன்றும் அவனுக்கு தேடி வந்தது. காரணம், இவர்கள் அவனை பிடித்து துரத்தும் பொழுது அவன் ஆண்டவருக்கு முன்பாக போய் நிற்கிறான். ஆண்டவர் அவனை தூக்கி ஒரு பெரிய பராக்கிரமசாலியாக மாற்றினார். நாட்கள் கடந்த போது என்ன நடந்தது தெரியுமா? எந்த குடும்பத்தார் என் குடும்பத்தில் நீ இருக்கக்கூடாதுன்னு வெளியே தள்ளினாங்களோ அவர்களுக்கு விரோதமாக ஒரு பெரிய யுத்த சேனை வருகிறது. அப்பொழுது அவங்களுக்கு தெரியுது, நம்மால இவங்களை தாக்கு பிடிக்க முடியாது, எதிர்த்து நிற்க முடியாது. நம்ம குடும்பத்தில் ஒருத்தரை வீட்டை விட்டு துரத்து நம்ம எப்தா அவனுடைய உதவியை தேடி போவோம். அவன் வந்துட்டானா இவர்களுக்கு இடத்திலிருந்து நம்மை பாதுகாத்து நமக்கு வெற்றியை பெற்றுத்தர முடியும் என்று சொல்லி துரத்தின குடும்பத்தில் உள்ள பெரிய மனுஷன்னு சொல்லுவாங்க இல்ல, எல்லா பெரிய மனுஷர்கள். வேதம் அந்த பெரிய மனுஷர்களுக்கு மூப்பர்கள், குடும்பத்தில் உள்ள மூப்பர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். எல்லாம் போய் எப்தாவை பார்க்க போனாங்க. அவன் காலில் விழுந்து, தப்பு பண்ணிட்டோம்ப்பா, உன் மேன்மை தெரியாமல் எங்களை துரத்தி விட்டுட்டோம், தயவு செய்து நீ எங்கள் குடும்பத்தில் வந்து எங்கள் குடும்பத்திற்கு நீ தலைவனாக இருக்க வேண்டும், நீ தலைவனாக இருக்க, நாங்கள் எல்லாம் உனக்கு கீழே இருக்கிறோம், நீ வா அப்படின்னு சொல்லி அவனை அழைத்து கொண்டு வந்தார்கள். ஏன்னா
இவர்களுக்கு விரோதமாயிருக்கிற விரோதிகளை எதிர்க்க கர்த்தர் அவனை பராக்கிரமசாலியாய் வைத்திருந்தார். ஆமென். அதனால இன்னைக்கு நீங்கள் துரத்தப்பட்ட எப்தாவை போல இருக்கலாம். உங்களுடைய உருவம், உங்களுடைய முகம், உங்களுடைய கலை, உங்களுடைய படிப்பு மற்றவர்களுக்கு முன்பாக உங்களை அற்பமாய் நினைக்கக்கூடிய விதத்திலே அது ஒரு காரியமாய் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் அதையெல்லாம் பார்க்க மாட்டார். உடைய இருதயத்தில் உள்ள தாழ்மையை பார்ப்பார். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், அந்த தாழ்மையை பார்த்து இன்னைக்கு உன்னை கை தூக்கி விடுறதற்காக ஆண்டவர் வந்திருக்கிறார். அவன் உங்களை இழுத்து போடுறனால துள்ளுனால உங்களை பிடிக்க முடியாது. அந்த உயரத்துல கர்த்தர் உங்களை கொண்டு போவார். அல்லேலூயா. பொறாமைக்காரன் உனக்கு விரோதமாய் எது செய்தாலும் அது உங்ககிட்ட ரீச் ஆகாது. அப்படிப்பட்ட மகிமையான ஸ்தானத்துக்கு தான் கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு நீங்க நினைக்கலாம், எனக்கு ஒரு அரை கிரவுண்டு இடம் வாங்க முடியல, 1/4 கிரவுண்டு இடம் வாங்கலை, எங்கேயோ ஒரு இடத்துல போய் வாங்கலைன்னா கூட என்னால் ட்ரை பண்ணி பார்க்குறேன், அதுவே என்னால் முடியலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு சின்ன ரூம் போட்டு, ஒரு பாத்ரூம் போட்டு, ஒரு கிச்சன் போட்டு, அதுக்குள்ளால எப்படியாவது ஒரு பூசலைனாலும் பரவாயில்லை, கதவு வைக்கலைனாலும் பரவாயில்லை, அப்படி டெம்பரரி ஒரு கதவு போட்டாவது மூடிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மூடலாம், அது கூட எனக்கு முடியலையே அப்படின்னு இன்னைக்கு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஒரு நாள் வரும், ஆண்டவர் உங்களுக்கு பளிங்கு மாளிகைகளை கட்டி கொடுப்பார். அல்லேலூயா. அது ஆண்டவருக்கு லேசான காரியம். ஏன்னா இந்த வசனம் சொல்லுகிறது, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயப்படுதலுக்கும் வரக்கூடிய பலன், ரிவார்டு என்னன்னா ஐஸ்வர்யங்கள், பெயரும் புகழும், நல்ல பிரகாசமான எதிர்கால வாழ்வு, அத்தனையும் ஆண்டவர் கொடுக்கிறவர். அதை பெற்றுக்கொள்வதற்கு இன்றைக்கு உன்னிடத்தில் பணத்தை ஆண்டவர் கேட்கவில்லை, உன்னுடைய செல்வத்தை கேட்கவில்லை, உன்னுடைய தங்கத்தை கேட்கவில்லை, உன் வைரத்தை கேட்கவில்லை, உன்னுடைய நல்ல இருதயத்தை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. மனம் திரும்பின ஒரு இருதயத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென். ஆமா, இன்னைக்கு எல்லா மேட்டிமைகள், சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய பெருமை இருக்கும். சிலர் நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, ஜெபமே வராதவங்க மைக்க பிடிச்சோன்னா இவங்களுக்கு ஒரே கிண்டல் தான். இவங்க என்னமோ ஆவியில் நிறைஞ்சி ஜெபிக்கிற மாதிரியும், மற்றவங்க எல்லாம் ஒன்றுமே ஜெபிக்க தெரியாதவங்க மாதிரி நிறைய பேர் அவங்கள பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க, என்ன ஜெபம் பண்ண அப்படின்வாங்க. ஆண்டவர் உடைய ஜெபத்தில் உள்ள அடுக்கு மொழியை பார்க்கிறவர் அல்ல, ஆண்டவருடைய இருதயத்தில் இருந்து வருகிற வார்த்தைகளை பார்ப்பாரே தவிர அடுக்கு மொழிகள் அவருக்கு அவசியம் இல்லை. நீ திக்கிறத பற்றி அவருக்கு அவசியமே இல்லை, நீ திக்கினாலும் நீ ஜெபம் பண்ற. அதே போல சிலர் நல்லா பாடுவாங்க, நல்லா ஆராதனை எடுப்பாங்க, சிலருக்கு பாட்டே வராது. ஆண்டவர் அந்த குரலில் உள்ள இனிமையை பார்க்கிறவர் அல்ல, அதில் இருக்கிற அபிஷேகத்தை பார்க்கிறவர். ஹல்லேலூயா. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திற்கும் வருகிற பலன், ஐஸ்வர்யம், மகிமை, சீவன். ஆண்டவரே, இந்த வார்த்தையை என் பிள்ளைகளுடைய சிரசில் வைத்து நிறைஞ்ச மனசில் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். எந்தெந்த பிள்ளைகள் ஆண்டவரே என்னுடைய பெருமைக்கு உம்முடைய சமூகத்தில் மன்னிப்பு கேட்கிறேன், என்னுடைய அறிவை குறித்த பெருமை, என்னுடைய ஜாதியை குறித்த பெருமை, படிப்பை குறித்த பெருமை, செல்வங்களை குறித்த பெருமை, பிள்ளைகளை குறித்த பெருமை, எல்லாவற்றையும் உடைய சமூகத்தில் இறக்கி வைத்து உம்மை போல தரை மட்டும் என்னை தாழ்த்துகிறேன் என்று சொல்லுகிற பிள்ளைகளை கர்த்தர் ஒரு விசை கண்ணோக்கிப்பார். ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்துங்க. சரியான தருணம். வேற ஒன்று ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கல. உங்களை ஆண்டவர் உயர்த்தி அழகு பார்க்க விரும்புகிறார். உனக்கு நல்ல சேமமுள்ள ஒரு வாழ்க்கை, சேமமுள்ள ஒரு உயர்வை ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். கிருபையினால் உனக்கு கிடைக்காதது எல்லாம் வாங்கி கொடுக்க விரும்புகிறார். உன்னை கனம் பண்ண விரும்புகிறார். உன் பெயரை பெருமைப்படுத்த விரும்புகிறார். ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே, ஒருவேளை என்னுடைய இருதயத்தின் மேட்டிமை, இருதயத்தின் ஒரு பெரிய பெருமை, இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் இன்றைக்கு நான் சுதந்திரிக்க முடியாதபடிக்கு எனக்கும் உமக்கும் இடையே தடையா இருந்திருக்கலாம். என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை மன்னியும். என்னை நான் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். சொல்லுங்க பார்க்கலாம், என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன், என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். என்னை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. சொல்லுங்க பார்க்கலாம், என்னை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே.
பரிசுத்த பிதாவே உமக்கு நன்றி. இப்பொழுதும் அர்ப்பணித்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை இன்றைக்கு நீர் செய்வீராக. இன்றைக்கு உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். நாளைக்கு அற்புதம் நடக்கும் என்று சொன்னீரே. இன்றைக்கு என் பிள்ளைகள் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுகிற இந்த நேரத்திலே, தங்களை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலே, வாழ்க்கையில் இருக்கிற வெற்றிடங்கள் மாறி வாழ்க்கையிலே ஒரு விருத்தி உண்டாவதாக. உடைய வாழ்க்கையில் இருக்கிற வறுமை மாறி இவர்கள் வாழ்க்கையில ஒரு செழிப்பு உண்டாவதாக. இவர்கள் குடும்பம் இனி சேமத்தை காணட்டும். எங்கள் பட்டணம் ஒரு சேமத்தை காணட்டும். எங்கள் தேசம் இனி சேமத்தை காணட்டும். தேசத்தில் உள்ள இருள் விலகட்டும். தேசத்தில் உள்ள எல்லா அறியாமை விலகட்டும். தேசத்தில் தேவனுடைய அன்பு இறங்கி வரட்டும். எல்லா கோபாக்கினைகள் மறைந்து போவதாக. தேசத்தின் மீது நீர் மனம் இறங்கும். தேச தலைவர்கள் மீது மனம் இறங்கும். ஊழிய தலைவர்கள் மீது நீர் மனம் இறங்குவீராக. இந்த தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடிமக்கள் மீது நீர் மனம் இறங்குவீராக. ஆண்டவரே, எந்தெந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இன்னும் எனக்கு திருமணம் நடக்கல, ஒரு அரசாங்க வேலை கிடைக்கல, வியாபாரத்துல முன்னேற்றம் இல்லை, ஊழியத்துல வளர்ச்சி இல்லை, சரீரத்துல குறைபாடுகள் என்றெல்லாம் அழுது கொண்டிருக்கிறார்களோ, குறைவுகளோடு வந்திருக்கிறவர்கள் குறைவுகள் இன்றைக்கு பிறகு நிறைவாகும்படி நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். கர்த்தரை தேடி வருகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொன்னீரேன். குறைவில்லாத ஐஸ்வர்யம் கிடைக்கட்டும். குறைவில்லாத ஆரோக்கியம் கிடைக்கட்டும். இவர்கள் வீடுகளிலே ஆரோக்கியமும் சமாதானமும் தங்குவதாக. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் தங்கும் என்று சொன்னீரேன். சமாதானமும் சுகமும் தங்கி இருப்பதாக. எல்லா கட்டுகள் அறுக்கப்படுவதாக. இவர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள், இவர்கள் சேமத்தை காண முடியாதபடிக்கு செய்யப்பட்ட மாந்திரிக கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படுவதாக. எல்லா செய்வினை கட்டுகள், மாந்திரிக கட்டுகள், பிசாசின் அந்தகார கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே அறுக்கப்படுவதாக. அவைகள் செயலிழந்து போவதாக. பரலோக அக்கினி இவர்கள் மேல இறங்குவதாக. குமாரன் விடுதலை ஆக்கினால் உண்மையான விடுதலை என்று சொன்னீரே, உண்மையான விடுதலை கிடைப்பதாக. ஆவியிலே ஒரு விடுதலை, ஆத்மாவிலே ஒரு விடுதலை, சரீரத்திலே ஒரு விடுதலை, மனதளவிலே ஒரு விடுதலை, மைண்ட்ல ஒரு விடுதலை கிடைப்பதாக. டிப்ரெஷன் ஆவிகள் வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினால். தூக்கத்தை கெடுக்கிற ஆவிகள் வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினால். பயமுறுத்துகிற ஆவிகள் வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினால். இன்றைக்கு பிறகு என் பிள்ளைகளுக்கு நல்ல தூக்கத்தை நீர் கட்டளையிட்டார். கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களுக்கு இன்பமான நித்திரை அளிக்கிறார். இன்பமான நித்திரை கிடைக்கட்டும். ஆண்டவரே, ஒருவேளை இன்றைக்கு நீர் சொன்னது போல பெருமையின் நிமித்தம் யார் சரீரத்திலே தோல் வியாதிகள் இருந்தாலும், பெருமையின் நிமித்தம் எந்த கொள்ளை நோய்கள் இவர்கள் சரீரத்தில் இருந்தாலும், உம்முடைய ஊழியக்காரனாய் என் பிள்ளைகளுக்காக நான் கண்ணீரோடு ஜெபிக்கிறேன். இவர்களை நீர் ஒரு விசை மன்னித்து இவர்களை இந்த வியாதியிலிருந்து விடுதலை ஆக்கி பாளையத்திற்கு புறம்பே கிடக்கிறவர்களை வீட்டிற்கு உள்ளே கொண்டு வருவீராக. ஆஸ்பத்திரியிலே கிடக்கிற பிள்ளைகளை வீட்டுக்கு மறுபடியும் கொண்டு வருவீராக. இந்த வியாதிக்கு பின்னணி என்னவென்று தெரியாதிருக்கிற பிள்ளைகளுக்கு பின்னணியை குறித்து நீர் சில காரியங்களை செய்தி நேரத்திலே பேசி இருக்கிறீர். மனம் திரும்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இன்றைக்கு ஒரு பரிபூர்ண விடுதலையை தான். கர்ப்பத்தில் இருக்கிற கட்டுகள் உடைக்கப்படுவதாக. கிருபையை பேஸ் பண்ணி அடைக்கப்பட்ட கர்ப்பங்கள் திறக்கப்படுவதாக. கிருபை பெற்றவர்களே வாழ்க என்று அடைக்கப்பட்ட கர்ப்பத்தோடு இருக்கிற பிள்ளைகளை பார்த்து நான் ஆசீர்வதிக்கிறேன். பிறக்க போகிற கர்ப்பத்தின் கனிகளும் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாயிருப்பதாக. அவர்களை சந்தோஷமான பிள்ளைத்தாட்சியாக்கி மகிழ்ச்சியாய் குடியிருக்க பண்ணுவீராக. எனக்கும் ஒரு ஜட்ஜி போஸ்ட் கிடைக்காதா, எனக்கும் ஒரு அரசாங்க வேலை கிடைக்காதா என்று சில பிள்ளைகள் இந்த செய்தி நேரத்தில் கிருபையை பத்தி பேசும் பொழுதெல்லாம் என் பிள்ளைகள் தங்கள் இருதயத்தில் யோசித்துக் கொண்டிருந்தார்கள். அத்தனை பேருடைய யோசனையில் இருந்த ஜெப விண்ணப்பங்களை ஆண்டவர் கேட்டு மத்தியாஸ் பேர்ல சீட்டு விழுந்தது போல இவர்கள் பேர்ல சீட்டு விழுவதாக.
திக்கு வாயுள்ள பிள்ளையுடைய நாவு இப்பொழுது துறக்கப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். மனுஷர் முகத்தை பார்த்து பேசாம கண்ணை கீழே போட்டுட்டே பேசிக்கொண்டு தாழ்வு மனப்பான்மையோடு நடக்கிற வாலிப மகளுடைய கண்களிலே கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி இனி ஐ கான்டாக்ட்ல முகத்துக்கு முகம் பார்த்து அழகாக பேசுகிற கிருபையை கர்த்தர் தாரும். இந்த கட்டுகளை அறுத்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044 24547999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.